வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் நமக்கு முன்னாடியே தென்படும் போதே மருத்துவரை சந்தித்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் இந்த நோயிலிருந்து. இப்போ சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது பொதுவான பிரச்சனையாகிடுச்சுங்க. வயசானவங்களுக்கு மட்டும்தான் சிறுநீரக பாதிப்பு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களுக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதனுடைய அறிகுறிகளே காட்டாம பாதிப்பு ஏற்படுறதுதான். பொதுவாக சிறுநீரக பாதிப்பு நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா உடனே அதனுடைய அறிகுறிகள் தெரியாதுங்க. அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். எனவே தான் அது நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையாக உருமாறிடுது, உயிருக்கு ஆபத்து விளைவிக்கூடியதாக மாறுது. ஆனா நாம சில அறிகுறிகளை முன்னாடியே உணர்ந்தோம் அப்படின்னா ஆரம்ப நிலையிலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவரை சந்தித்து இந்த சிறுநீரக பாதிப்பிலிருந்து நம்ம விடுபட்டுக் கொள்ளலாம். அந்த அறிகுறிகள் என்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதீத உடல் சோர்வு மற்றும் கவனமின்மை சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியாக, சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு என்னன்றதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்திகரித்து சிறுநீர் வழியாக வெளியேற்றுவது தான் சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு. இந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது என்ன ஆகும்னா அந்த உடலினுடைய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சுத்திகரிக்கப்படாமல் நம்மளுடைய ரத்தத்தில் போயிட்டு கலந்துருங்க. இதனால நமக்கு அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நாம எப்பொழுதுமே அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் நம்மளை உணர்வோம். எந்த ஒரு சின்ன விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய அந்த கவனமின்மை நமக்கு இருக்கும். மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். நம்ம ரெஸ்ட் எடுத்தாலுமே அது சரியாகாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி அது என்னன்றதை சரி செய்து கொள்ளுங்க. தூங்குவதில் உங்களுக்கு சிரமம் ஏற்படுதா பாருங்க. இதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியை உங்களுக்கு குறிப்பிடலாம். இப்போ சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றணும். அதுதான் அதனுடைய வேலை. அந்த வேலை சரியாக நடக்காம சிறுநீர் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த சரியாக வடிகட்டி சிறுநீர் நமக்கு வெளியேறாமல் இருக்கும் பொழுது அந்த கழிவுகள் எல்லாமே நம்மளுடைய ரத்தத்தில் போயிட்டு தேங்கும் போது அது நம்மளுடைய தூக்கத்தையும் பாதிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு, அந்த டிசீஸ்க்கு வழிவகுக்கும். அப்படி உங்களுக்கு சிறுநீரக நோய் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும். இது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குங்க. இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துட்டு போய் கேட்டீங்க, சிறுநீரகம் பாதிப்பு அடைந்திருக்கக்கூடியவங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இருக்கக்கூடிய நோய் அறிகுறியா என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்க தூங்குவதில் சிரமம் ஏற்படக்கூடிய அந்த அறிகுறி எனக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக அது இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளுங்க. வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு இருக்கா பாருங்க. இதுவுமே சிறுநீரகம் பாதிப்படைஞ்சது தான் உங்களுக்கு அறிகுறியாக உணர்த்துது. உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்கள், கழிவுகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றுவது தான் ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை. இந்த வேலை சரியாக நடந்துச்சு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் புதுசா நம்மளுடைய உடம்புகளில் உருவாகும். எலும்பு ஆரோக்கியம் மேம்படும். அதோடு உடலினுடைய மினரல் சத்துக்களினுடைய தேக்கம் சீரான அளவில் இருக்கும். ஆனா இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன ஆகும் அப்படின்னா சருமம் வறட்சியானதாக மாறும். அரிக்கக்கூடிய சரும தோல் அலர்ச்சி பிரச்சனைகள், சரும எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். சுருக்கமா சொல்லணும்னா தோல் சார்ந்த குறைபாடுகள் நோய் நமக்கு ஏற்படும். எலும்பு பாதிப்படையும். அதோட சிறுநீரக பாதிப்பு நமக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாம போகும். இதனால போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காதால் நிறைய நோய்களும் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நாம இந்த வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் தென்படும் போதே உடனே மருத்துவரை சந்தித்து அதை சரி செய்து கொள்ளணும். வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு, அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கா பாருங்க. அப்படி இருந்ததுன்னா சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க, அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது அப்படின்னா அது சிறுநீரக பாதிப்பினுடைய அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாங்க. அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் போது, அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு தடைபடும் போது, ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தடைப்பட்டுச்சுன்னா அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த ஃபீல் உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி நீங்களும் சிறுநீர் வெளியேற்றி கொண்டே இருப்பீங்க. சில நேரங்களில் சிறுநீரக தொற்று, கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஸோ எதுக்காக உங்களுக்கு இது மாதிரி இருக்குன்றதை நீங்க செக் பண்ணிக்கணும். பொதுவாக அந்த வழக்கத்திற்கு
வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வு வந்து நீரிழிவு தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க நபர்களுக்கு கூட இருக்கும். ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் போது சிறுநீரகம் அதனுடைய வேலைகளை சரியாக பண்ண முடியாம கழிவுகளை வெளியேற்ற முடியாம அவஸ்தைப்படும். அந்த மாதிரி டைம்லயுமே அவங்களுக்கு வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற உணர்வு இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் உடனே மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளுங்க. சிறுநீரில் ரத்தம் கசிதல் உங்களுக்கு வந்து சிறுநீரகம் பாதிப்படைஞ்சிருக்கிறதுக்கான அறிகுறியாக பார்க்கப்படுது. இது ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் அப்படின்றதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆரோக்கியமான சிறுநீரகம் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் பண்ணி ரத்த செல்களை பாதுகாக்கும். பின் அந்த நச்சுக்களை மட்டுமே வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றும். ஆனால் அந்த சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய ஒட்டுமொத்த செயல்திறனும் தடைபடும் போது என்ன ஆகுதுன்னா சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே அது வந்து கசிய வைக்குது. ஸோ அப்படி நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சுன்னா எச்சரிக்கையாக உடனே மருத்துவர் அணுகணும், தாமதிக்கக்கூடாது. இது வந்து சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் சிறுநீரில் வந்து உங்களுக்கு ரத்தம் வரும். அதாவது வந்து கிட்னி கேன்சர் ஆர் கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லைனா கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த எந்த பாதிப்பு இருந்தாலுமே சிறுநீரில் உங்களுக்கு ரத்தம் வரும். எதனால வருதுன்றது நீங்க மருத்துவர் அன்னைக்கு செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதை நீங்க சரி செய்து கொள்ளலாம். நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் உங்களுக்கு வந்து சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியை உணர்த்துது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் வந்து நுரைத்து வருது அப்படின்னா அது ரொம்ப ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அது வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நோயினுடைய அறிகுறி தான் அப்படின்றத நீங்க மனசுல முதல்ல பதிய வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிறுநீர் வந்து நுரைத்து வெளியேறுதுன்னா அதுல புரோட்டீன் வந்து கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். அது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா முட்டையை வந்து ஸ்கிராம்பிளிங் செஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீனுடைய நுரையானது முட்டையிலுமே காணப்படும். அந்த மாதிரி தான் இருக்கிறதால தான் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த முட்டை வந்து அந்த தோட்டத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர் அணுகணும். இந்த நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு அறிகுறியும் தென்பட ஆரம்பிக்கும். அதாவது கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் இருக்கும். நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வந்து வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி உங்களுக்கு வந்து சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய அறிகுறிகளாக கண்களை சுற்றி வீங்கியது போல ஒரு தோற்றம் இருக்கும். பஃபிங்கான ஐஸ் வந்து தென்பட ஆரம்பிக்கும். ஸோ கண்களை சுற்றி வீக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால நீங்க வந்து கவனமாக இருக்கணும். இந்த ரெண்டு அறிகுறிகளுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். நுரைத்து சிறுநீர் வெளியேற்றக்கூடிய நபர்களுக்கு கண்களை சுற்றி வீக்கமும் தென்பட ஆரம்பிக்கும். கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுதல் சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறின்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிறுநீரகம் பாதிப்படைஞ்சாலோ செயலிழந்தாலோ உங்களுக்கு வந்து சோடியத்தினுடைய அளவு வந்து அதிக அளவில் வந்து உங்களுடைய உடல்ல தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள்லாம் வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தல் மட்டும் கிடையாதுங்க. பொதுவாக உங்களுக்கு இந்த இதயம் தொடர்பான பிரச்சனை, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை மற்றும் நாள்பட்ட கால் நரம்பு பிரச்சனை என இதில் உங்களுக்கு எது இருந்தாலுமே கால்கள் வீங்க தான் ஆரம்பிக்கும். ஸோ கணுக்கால்கள் எதனால வீங்கி இருக்கின்றதை நீங்க மருத்துவர் அணுகி செக் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உடனே நீங்க சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளலாம். பசியின்மை உங்களுக்கு வந்து ஏற்படுதா பாருங்க. இதுவுமே சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறியாக தான் இருக்கு. இப்போ சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக பசியின்மை இருக்கு. எப்படி தூக்கமின்மை வந்து சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக இருக்கும், பசியின்மையும் இருக்கும். இந்த வகை பசியின்மை நம்முடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்ற முடியாம போகும்போது உடல்லே தேங்குவதால இந்த மாதிரி நச்சுக்களினுடைய தேக்கம் அதிகரிக்கும் போது இந்த மாதிரி பசியின்மை ஏற்படுவது இயல்புங்க. அப்போ இதை நீங்க உடனே மருத்துவரை சந்தித்து சரி செய்து கொள்ளணும், தாமதிக்க கூடாது. கடுமையான தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்க பாருங்க. இதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான அந்த ஆரம்பகட்ட அறிகுறி தான் உங்களுக்கு வந்து உணர்த்துது. இப்போ சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் வந்து குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் வந்து சமநிலை இழந்து போயிடும். இதனால கால்சியம் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் மற்றும் பாஸ்பரஸோட கட்டுப்பாடு வந்து குறையும். இதன் காரணமாக தசைப்பிடிப்பு உங்களுக்கு வந்து அடிக்கடி ஏற்படும். தசை வலி இருக்கும், தசைகள் தளர்ந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ தசைப்பிடிப்பு இருந்தாலுமே அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஒரு சிம்டம்ஸாக தான் இருக்கு. ஆரம்பகட்ட அறிகுறியாக இதெல்லாம் தென்படும் போதே நீங்க மருத்துவரை அணுகி சரி செய்து கொள்ளுங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். கழிவு நீக்க மண்டல வேலைகளை மிக சிறப்பாக செய்து கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.